ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா என்.எம்.ஆர். சுப்பராமன் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்கலாம். மதுரை காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னா இந்த என்.எம்.ஆர். சுப்பராமன் அப்படிங்கிறவங்க தான். இவங்க காந்தி வழி நுகர்ந்து சென்ற சாத்வீக சத்தியாகிரகி தான் யார், நம்மளுடைய சுப்பராமன் அப்படிங்கிறவங்க. சமூக சீர்திருத்தவாதி. இவங்க எப்போசில் பிறந்தாங்க அப்படின்னா 1905 ஆகஸ்ட் 14, இறப்பு 1982 ஜனவரி 25 இறந்துருப்பாங்க. இவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னா ராயலு காவேரி அம்மாள். அவங்க 8 குழந்தைங்கள், அதில் ஒருத்தவங்க தான் 8 குழந்தைங்கள், இவங்களும் ஒருத்தங்க. சௌராஷ்டிர பள்ளியில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெறுவாங்க 1921. கட்டுரை நுகர்ந்து படித்து தேசப்பற்றை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வளர்த்துக்கிறாங்க. அதாவது யங் இந்தியா, சுதேசமித்திரன் அதெல்லாம். இவங்களோட பள்ளி பருவத்திலே இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சது. இவங்களோட மனைவி பர்வத வர்தனி அப்படிங்கிறவங்க. போராட்டத்தில் பங்கு பெறாங்க. மதுரையில் ஐஎன்சி வழி நடத்தவங்க யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படி அவங்க தான் என்ன அப்படின்னா ரோசாப்பு துறைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஎன்சியை வழி நடத்துவாங்க. அவங்கள சைமன் கமிஷன், இந்த சைமன் எதிர்ப்பு போராட்டம் போச்சில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பைகாட் பண்ணக்கூடிய அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டுருவாங்க ஜார்ஜ் ஜோசப். அதுக்கப்புறம் மதுரை ஐஎன்சியை நடத்தியிருக்காங்க இந்த சுப்பராமன். அவங்க மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக ஆகிறாங்க. 1923 ஐஎன்சி செஷனில் கதராடை அணிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்களா, அந்த காக்கிநாடா அப்படிங்கக்கூடிய இடத்துல 1923 என்ன அப்படின்னா நடக்குது ஐஎன்சி செஷன். அதில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா. மதுரை ஐஎன்சி வழி நடத்தியிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகமில் உப்பு சத்தியாகிரகமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க பங்கு பெற்றிருக்காங்க. பங்கேற்றிருக்காங்க. எப்படி அப்படின்னா அதுக்கு ஆலோசனை இதே எங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சுப்புராமன் இவங்களோட வீட்டில் வச்சு தான் ராஜாஜி, சுப்புராமன், வைத்தியநாதர் ஐயர் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகேவா. டிஸ்கஷன் நடந்திருக்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் பற்றி. மதுரையில் நகரசபை தலைவர் யார் அப்படின்னா நகரசபை தலைவராக சுப்புராமன் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் என்ன அப்படின்னா ராஜாஜி அவங்களோட தலைமையில் திருச்சி அவங்களோட இதுலேயும் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் சத்தியாகிரகிகள் தேர்வு செய்தல் எல்லாம் என்ன அப்படின்னா அதில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஆலோசனைலாம் வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்தியாகிரகிகள் மதுரையில் என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னா கைது செய்யப்படுவாங்க. ஓகேவா. பொதுக்கூட்டம் நடக்கும், அதில் கைது செய்யப்படுவாங்க. இவங்க சத்தியாகிரகி அதில் கைது செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறமா சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலந்துக்கிறாங்க. கள்ளுக்கடை மறியலில் இது பண்ணி போராட்டம் பண்ணி தன்னோட மனைவி தொண்டர்களோடு என்ன பண்ணுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. 1930 ஜூலை 13 மதுரை சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு தீர்ப்பு வருது. 2.5 வருடம் தண்டனை, 500 ரூபாய் அபதாரம்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா மதுரை சிறையிலேருந்து கடலூர் சிறைக்கு மாற்றப்படுறாங்க. அப்படி மாற்றப்படும் போச்சில் கடலூர் சிறையில் அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. யார் அப்படின்னா கோவை அவினாசி லிங்கம். அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இந்த கோவை அவினாசி லிங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறவங்க கோவை அவினாசி லிங்கம் அவங்க தான். காந்தி ஹரிஜன சங்கம் ஹரிஜன சங்கம் 1934 இது பண்ணியிருப்பாங்க. அதில் சேவாலயம்லாம் இவங்க கட்டியிருப்பாங்க. மாவட்ட ஹரிஜன சங்க தலைவராக இருப்பாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டு அரசின சேவர் சங்க தலைவராக இருப்பாங்க. 1934 காந்தி ஹரிஜன யாத்திரை போனாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதில் சுப்புராமனும் கலந்துப்பாங்க. பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள்லாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. காந்திக்கிட்ட பாராட்டு பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் மதுரை நகராட்சி தலைவர் ஆகிறாங்க. அப்போ உச்சில் என்ன அப்படின்னா ஜாதி பேரை சொல்லி தெருக்களில் பேர் வைக்கிறத நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம், அதாச்சும் மாடல் கோஆப்ரேட் பில்டிங் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க நிறுவுறாங்க. 1937 தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 1946 to 51 சட்டமன்ற
உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 1931 ஹரிஜன மக்கள் என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழையிறதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. அதில் சுப்புராமனும் கலந்துப்பாங்க. 1940 மதுரை பால் விநியோக சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் பின்னால் என்ன அப்படின்னா ஆவின் நிறுவனமாக என்ன அப்படின்னா மாறி இருக்கும். இந்து முஸ்லீம் போராட்டத்துக்காண்டி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக போராடினாங்க அப்படி சொல்லிட்டு தஞ்சாவூர் சிலையில் என்ன பண்ணிடுறாங்க, கைது அடைக்கப்படுறாங்க நம்மளுடைய சுப்பராமன் அவங்க. 1942 அதுக்கப்புறமா 1944 கல்லுப்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல காந்தி நிகேதன் ஆசிரமம் ஆசிரமம் மாதிரி என்ன அப்படின்னா அங்கே நிறுவுறாங்க. ஓகேவா. இங்கே கல்லுப்பட்டியில் 1944 யார் நம்மளோட என்எம்ஆர் சுப்பராமன் அவங்க தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக அதான் 1946 டு 1951. ஓகேவா. இந்த பீரியடில் என்ன பண்ணால் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1946 காந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வர ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. யார், சுப்புராமன் அவங்க. ஓகே. வேதாரண்யம் கஸ்தூரிபாய் காந்தி குருகுல அறக்காவலர் குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. வேதாரண்யமில் கஸ்தூரிபாய் காந்தி குருகுல அறக்காவலர் குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்தியா விடுதலை மதுரையில் கொண்டாடினாங்க. ஓகே. ஆகஸ்ட் 15, 1947. ஓகேவா. நம்மளோட இந்தியா இண்டிபெண்ட் கிடச்சிச்சு இல்லையா, அப்போசில் நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க. 1947 சௌராஷ்டிர பெண்களுக்குன்னு சொல்லி மேல்நிலை தொடக்கப்பள்ளி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கியிருக்காங்க. மேல்நிலை பள்ளியை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. சௌராஷ்டிர பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலராக வாழ்நாள் இறுதி வரை பணியாற்றியிருக்காங்க. 1951 வினோபாவே நிலதானம் அதில் 60 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே. மதுரை காந்தி மன்றம் காந்தி மியூசியம், காந்தி அருங்காட்சியகம், காந்தி மன்றம் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களால தான் நிறுவப்பட்டுச்சு. ஓகேவா. காந்தி மன்றம் 1955 அக்டோபர் 2 அப்போசில் நிறுவியிருக்காங்க. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் 1959 இது பண்ணியிருக்காங்க. யார், நம்மளோட சுப்புராமன் அவங்க தான். நாடாளுமன்ற மக்களவையில் மதுரை தொகுதியில் இருந்து என்ன அப்படின்னா லோக்சபாவுக்கு, ஓகேவா, நாடாளுமன்ற மக்களவைக்கு என்ன மதுரை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 1962. 2006 இவங்களுக்கு சொல்லி என்னது அப்படின்னா அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய சரிதை அதாச்சும் இந்த வாழ்க்கை வரலாறை காண மஞ்சரி சம்பத்குமார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதான் அதில் என்ன மாதிரி ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சகாப்தம்னு சொல்லிட்டு காண மஞ்சரி சம்பத்குமார் அப்படிங்கிறவங்க வாழ்க்கை வரலாறு எழுதியவர். ஓகேவா. என்னமார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சகாப்தம். காண மஞ்சரி சம்பத்குமார். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்எம்ஆர் சுப்பராமன் பற்றினது. ஓகேவா. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.